தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு டாஸ்மாக் துறையில் சொன்னோம்னா அந்த மதுபான இதில் கூடுதல் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. பல இடங்களில் ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு யாராவது கூடுதலாக பணம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கடுமையான நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில் மது பாட்டில்களில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டு முறை கைவிடப்பட்டு எம்ஆர்பி விலைக்கே விற்கப்படும் அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தந்தி டிவிக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. 10 ரூபாய் கூடுதலாக வசூலிச்சா டிஸ்மிஸ் செய்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறேன், ஒரு சட்டம் ஒன்று வரப்போகுது. எம்ஆர்பிக்குள்ளே தான் வாங்கணும். என்விரான்மெண்ட் செஸ்ன்னு போட்டு இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 140 ரூபா எம்ஆர்பி இருக்கும், 10 ரூபா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 10 ரூபா தனியாக ஒரு நபர் வாங்கி பாட்டில் கொடுக்கும்போது அந்த 10 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, அப்படியே அந்த கேஷை ஹேண்டில் பண்ணக்கூடாது. 150 ரூபா கொடுக்குறாங்கன்னா 150 ரூபாய்க்கு எம்ஆர்பி இருக்கணும். அது அப்போ அரசுக்கு வந்துடும். மது பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய முறை தொடர்பாக அமைச்சர் விக்னேஷ் பேசினதை நம்ம பார்த்தோம். இன்னொரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அனுமதி இல்லாத சிட் ஃபண்ட்ஸ் மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. எந்த அமைச்சர்னா அமைச்சர் லோகேஷ் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உரிய அனுமதி இல்லாமல் சிட் ஃபண்ட்ஸ் நடத்தினோம்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முறைகேடு குறித்து புகார் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் கூட அமைச்சர் உறுதியளிச்சிருக்காங்க. வினோதனி அவர் பேசின காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அன்ரெஜிஸ்டர்டு சிட் யாராவது நடத்துகிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத நான் உறுதியளிச்சிருக்கிறேன். எந்த முறைகேடு நடந்தாலும் அதை எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா துறையிலையும் எல்லா அடுக்குகளிலும் என்ன தப்பு நடந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களை வேறு பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகம் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கு. உத்தரவை மீறி செயல்பட்டா கிளை மேலாளர் மேல துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பணி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த தகுதிக்கேற்ப பணி வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அதற்கு வேறு பணியை கொடுக்காதீங்க, அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வரும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.